அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சத்துருவ மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. கழுகுகளைப் போல செட்டைகளை வைத்து எழும்ப கிருபை தாங்க. வரங்களால் நிரப்புங்க, கனிகளால் நிரப்புங்க. பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேலே அக்கினி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும். கொழுந்துடைய அக்கினி எங்களுடைய உள்ளத்துல பட்டி பிடிட்டும். வேதத்தை இரவு மூலமா தியானிக்கூடிய கிருபை தாங்க. தேவையில்லாத உலக கவலை, உலக மயக்கம், கண்களின் இச்சை எதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலிடுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். இந்த வருஷத்திலே சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும் கிருபை தாங்க. கற்பத்தினிய ஜெபின கர்த்தர் வானம் திறந்து பலனிலை திறந்து அப்பா எந்த குடும்பத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாம் மன்னித்து கற்பத்தினி ஆசிரியங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவைகளை சந்திங்க. ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் குறையா இருக்காங்களோ குறைகளை மன்னித்து எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்திங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் வானம் திறந்து பலன்களை திறந்து ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிரியங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில அவசர சிகிச்சையில ஹாஸ்பிட்டல்ல மரண தருவாயில் இருக்காங்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தீர்காயுஸ்தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. காலவேளையிலே யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா தேச ஜனங்களையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு விசேஷமாக அவசர தேவை. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலை, சில குடும்பத்தில் எக்ஸாமுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் வெளிநாட்டு போறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, வேலையில பிரச்சனைக்கு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்றாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுத்து ஆசீர்வாதமாக அப்ப அந்த நாளை மாற்றித்தாங்க. பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்காங்க. எல்லாருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எங்க மேல கிருபையா இருங்க. உங்க நாம மைவிடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென்.